புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள போனால் சேர்ந்துடும். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடராக மாறுவான். இயற்கையான ஒன்றும் பண்ண முடியாது. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்போ வணக்கம்னு சொல்லி, இல்லைன்னா சில பத்திரிகைகள்ல படிச்ச ஒரு துணுக்கு செய்தி மாதிரி போட்டிருந்தாங்க, சர்க்கார்ல நீங்க முதலமைச்சரா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சரி, ரைட், புரிஞ்சு போச்சு. நெஞ்சில் கூட இருக்கும். நீங்க அனுப்புற ஸ்பெஷல் போர்சஸ் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட பெரிய படையே இருக்கு. ஐயா ராசா செல்லங்களா, சுத்தப்பட்ட கிராமங்கள்ல இருக்கிற 15 லட்சம் பேருக்கு அவன் தான் தெய்வம். டோட்டலா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு 10 மடங்கா வளர்த்துட்டான். முழு இந்தியாவையும் ஆக்கிரமிச்சிட்டான். கருடன் குலத்துக்கு ஒரு ராக்கிய பிறக்க வச்சான். இந்த ராக்கிய கொள்றதுக்கு இன்னொரு ராக்கிய பிறக்க வைக்க முடியாதா? எங்க அப்பனாலேயே முடியாதது எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது. இன்னிசை பாடி வரும் அப்பா அப்பா ஓன் டர்ன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். வளையப்பட்டி தமிழ தமிழ ஜுதல் பந்தி வைக்கும் அவள அவள அடிச்சு முக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய வளையப்பட்டி தமிழ. எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை சினிமாவிலிருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். யுத்தங்கள் நடக்கிறது வெற்றிக்காக. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேட்கறவங்க. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம் பின்னால் நிழலாய் வருவோம். எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம் என் சனங்களுக்கு நிம்மதி. அதுக்கு கொடுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும். அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். கேள்வி கேட்டா பிரச்சனை வரும், அதுவும் முகத்துக்கு நேரா கேட்டா கோபத்தோட பிரச்சனை வரும். In Tamil superstar Vijay's political entry is set to take place in 2024. That is, this year itself, Vijay is set to launch his political party soon, we are learning. Vijay has been elected. மறுபடியும் முன்ன போயிட்டானா? தியேட்டர் முன்னாடி போயிட்டு அந்த விஜய் ரசிகர்கள் கட்டிருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருக்காங்க. எல்லாரும் எனக்காக தான் வலிக்கலன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. அந்த ரெஸ்பான்ஸ் தெரியல. அப்படி அந்த பவர் யாரு கொடுத்தா? அடிக்கிறது யாருங்க? நீங்க எப்படி அடிக்கலாமாங்க? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? நியாயத்தை மட்டும் தானே பேசினாப்ல. இது ஒரு பிரச்சனைனா வந்து வீதிக்கு வந்து போட சொல்லுங்க, நல்ல பிரச்சனை வந்து போட சொல்லுங்க, நாங்களும் வந்து கூட நிக்கிறோம். இது சாதாரண ஒரு படம் தானங்க. என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிக மேலே மட்டும் கை வைக்காது.
எங்களுக்கும் ஒரு காலம் வரும்ண்ணா, எங்களுக்கும் ஒரு நாள் வரும் கண்டிப்பா. அப்போ கண்டிப்பா கேட்போமா, நீ கண்டிப்பா கேட்போமா, நீ வந்து பேசுறியா? தளபதி ஃபேன்ஸை பத்தி 2 நாள் கழிச்சு வந்திருந்தாலும் தளபதி ஃபேன்ஸை பத்தி உங்களுக்கு தெரியல. தைரியம் தான் ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு தளபதி பேனர் கிழிச்சிருக்காங்க. கிழிக்கப்பட்டது தளபதி பேனர் அல்ல, எங்க எல்லாருடைய நெஞ்சையும் கிழிச்சிருக்காங்க. நாங்க இதை பத்தி கவலைப்பட போறதில்ல. ஆனா மனசுக்குள்ள 1000 வெறிகள் இருக்கு, ஆத்திரம் வருது. நாங்க அவங்க செஞ்ச தப்ப செய்ய தயாரா இல்ல. 234 தொகுதியிலையும் என் ஆளுங்களை நிறுத்துறேன். சும்மா இருந்தவங்க சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. மந்திரி சபமா ஒவ்வொரு துறையும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழ துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். எதிர்காலம் எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. இது செலவு பார்க்குற நேரம் இல்ல, மக்களை காப்பாற்றுற நேரம். நிஜத்துல முதலமைச்சரா நடிக்க மாட்டான். கப்பு முக்கியம் பிகிலு